ஹலோ கைஸ், வெல்கம் டு another ரேண்டம் டே vlog. ஆனால் என்னென்னா இன்றைக்கி ரேண்டம் டே கிடையாது. ஒரு இடத்துக்கு பிளானை போட்டு எல்லோரும் போகிறோம். எங்கே போகிறோன்ட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், இல்லைனா ஃபஸ்ட்டே பார்த்துட்டு நீங்களாம் போயிடுவீங்க, உங்களை நம்ப முடியாது. பாய்ஸ் எல்லாம் ஆட்டோ பிடிச்சி எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா விக்கி ஜாரோ வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து காரில் எங்கே போகணுன்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன், லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனர்ஜிக்காக எல்லாரும் ஒரு 1/2 லிட்டர் கரும்பு ஜூஸை குடித்தோம். கண்ணிலே இப்படி ஃபாலோ பண்ண சொல்கிறாரு பார்த்தீங்களா என்னோடய பேஜை, தேங்க்ஸ் ப்ரோ. அங்கேருந்து காடியை நிறுத்தாமல் நம்ம வந்த இடம் தான் இது. என்ன இடம்னு லைட்டாக மறந்துருச்சு. வைல்டு வாரியர்ஸ். ஸோ நம்ம பாய்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நம்மளும் பிப்பை வாங்க போயாச்சு. பிப்பு தருவாங்கன்னு பார்த்தா ஒரு பேக் தான் தந்தாங்க. இந்த பேக்கில் என்ன இருந்ததுன்னு நான் இப்போ டப்புன்னு சொல்ல போகிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு ஹெட் பேண்டு, ஒரு டிஷர்ட்டு, ஒரு எலக்ட்ரோலைட்டு, ஒரு ஏடிஎம் கார்டு, ஒரு ஹேண்ட் பேண்டு. எப்படி நம்ம டக்கு அங்கேருந்து எல்லாத்தையும் எக்யூப் பண்ணிவிட்டு நம்ம கிஸ்தனிக்ஸ் பாஷையில் சொல்லணுன்னா சூடு மேலாம் முடிச்சுட்டு ட்ராக்குக்கு போய் நின்னாச்சு. ட்ராக்குக்கு போயிட்டோன்னே என் மேலே எனக்கே ஒரு செல்ஃப் டவுட் வந்துடுச்சு, இதெல்லாம் முடிக்க முடியுமான்ட்டு. பட் எப்படியோ மனசை திடம்படுத்திக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஈவெண்ட்டோட பேர் என்னென்னா வைல்டு பீஸ்ட். என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 2 கிலோமீட்டர் ஓடணும். அதுக்கு நடுவில் 20 ஆப்ஸ்டிக்கல் இருக்கும். கேட்க ஈஸியாக தானே இருக்குது, ஆனால் இதையே நீங்கள் 5 வாட்டி பண்ணணும், அதுதான் டஃப்பே. நான் ஈவெண்ட்டில் இருக்கும் போது வீடியோஸ் கொஞ்சமாக தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் தான் நான் எடுத்தது. ஸோ அதை மட்டும் பாருங்கள். மற்றதெல்லாம் நான் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன், ஏன்னா அது மட்டும் வேஸ்ட்டாக போகக்கூடாதுல்ல. ஸோ எல்லாத்தையும் பார்த்துருங்க. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், எனக்கு 10 கிலோமீட்டர் ரொம்பவே ஹார்டாக இருந்தது. ஆனால் என் மென்டார் கணேஷ் கேசவன் அவர்லாம் பயங்கரமாக சேர் பண்ணார். ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு முடிச்சிட்டேன். அடுத்த வருஷம் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்னும் சீக்கிரமாக முடிப்பேன். ஈவெண்ட்டை முடிச்சுட்டு எல்லாருமே செம்ம டயர்டில் ஒரு கடைக்கு போயிட்டு இளநியை வாங்கி பயங்கரமாக குடித்தோம். அப்புறம் என்ன, சோறு தான். வீட்டுக்கு போயிட்டு ஒரு நல்ல ஒரு மட்டன் பிரியாணி ஒன்று சாப்பிட்டோம். ரம்ஜான் வேறு. நடுவில் நம்ம ரங்காவாத்தியார் அவரோட ஸ்கில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஷோ அப் பண்ணிகிட்டு இருந்தார். அங்கேருந்து நம்ம கணேஷ் ப்ரோவை வீட்டில் விட்டுட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கும் பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கேட்டுக்கு கொஞ்சம் சாப்பாடை போட்டுட்டு சொல்ல மறந்துட்டேன் கைஸ், முடித்தவங்களுக்கெல்லாம் இது கொடுத்தாங்க. ஸோ உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணுறது ஆரம்பிக்கடா பாய்ஸ்.